ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 4 கிரக சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரகங்களின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த ஆண்டு மே மாதம் 4 கிரகங்கள் மீனராசியில் ஒன்றாக இணைய இருக்கின்றன. சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய இந்த 4 முக்கிய கிரகங்கள் மீனராசிக்கு ஒன்றாக சஞ்சரிக்க போவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வர இருக்கிறது எனும் ஜோதிடம் சார்ந்த தகவலைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். 4 கிரக சேர்க்கை நிகழும் போது அதை ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதனை சதுர் கிரகி என்றும் கூறுவார்கள். மே மாதம் இந்த 4 ராசிகளும் ஒரே ராசியில் சஞ்சரித்து நற்பலன்களை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது. தொழில் ரீதியாகவும், வருமான ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும் எந்த ராசிக்காரர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். முதலில் மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களே, மே மாதம் முதல் தடைகளை தாண்டிய முன்னேற்றம் அடைவீர்கள். எது நடக்காது என்று சலித்து போனதோ அது நடக்க காத்திருக்கிறது. வேலையில் மாற்றங்கள் நிகழும். லாபம் அதிகரித்து உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க இருக்கிறது. மாணவர்களுக்கு அறிவாற்றல் சிறந்து விளங்கும். திருமண வாழ்க்கையிலும் திருப்பங்கள் நிகழும். புதிய இலக்கை நோக்கி திட்டமிடுங்கள். வெற்றி உங்களுக்குத்தான். உங்களை குறைவாக எடை போட்டவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம் இதுவாகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் மே மாதம் முதல் எதிர்பாராத விஷயங்களை சந்திப்பீர்கள். கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது சொத்துக்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். சனியின் ஆதிக்கம் குறைந்து நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். இனி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவற விடாமல் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சூரியனும் சனியின் அஸ்தமனமும் நிகழ்வதால் நன்மைகள் பெருகும். நிதிநிலை நீங்கள் எதிர்பார்த்தது போல இருக்கக்கூடும். சேமிப்பை உயர்த்தி எதிர்கால திட்டமிடல் செய்வது நன்மையை தரும். அடுத்ததாக மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் மே மாதம் முதல் வர்த்தக ரீதியான லாபங்களை அதிகரித்து பெறுவீர்கள். தொழில் ரீதியான போட்டிகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். கிரக சேர்க்கைகளால் சனியின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய நேர்மைக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள். சம்பளம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டு பெறும் அளவிற்கு உங்களுடைய திறமைகள் வளரும். காதல் வாழ்க்கையில் இனிமை உண்டாகும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மே மாதம் சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர இருக்கிறது. தொழில், வாணிபம் புரிபவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும். திருமண பந்தத்தில் பிரச்சனைகள் இருப்பின் மே மாதத்தில் பேசி தீர்த்து முடிவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். காதல் வாழ்க்கையிலுமே அனுகூலமான பலன்கள் உண்டாகும் என்பதால் நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் இப்போது முக்கிய முடிவுகளை எடுத்தால் சாதக பலன் உண்டாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.